வந்துச்சு உஸ்தாத். ஓதுங்க. فجعلهم كعصف مأكول. ரெண்டாவது. إنا أعطيناك الكوثر. புலை. إنا أعطيناك الكوثر. மூணாவது. إن شانئك هو புலை. ரெண்டாவது பிள்ளை, மூணாவது பிள்ளை. வீட்டுல பிள்ளைய தான் ஓதிக்கிறீங்க. இப்ப ஏன் ஹோம்ஒர்க் செய்யல? இப்ப செஞ்சீங்களா ஹோம்ஒர்க்? செஞ்சுதானே? அப்ப இல்ல எல்லாம் சரியா பிள்ளையா ஓதிங்க. இப்ப எல்லாத்தையும் ரெண்டாவது பிள்ளை, மூணாவதுலயும் பிள்ளை தொடர்ந்து பிள்ளை வருது. ஏன் அது? ஏன் ஹோம்ஒர்க்ல பிள்ளை வருது? பிள்ளை வராம போதும் பாபு. திருப்பி மூணாவது பிள்ளை வராம போதும் திருப்பி. إن شانئك هو الأبتر. أستاذ புலை. شانئك هو الأبتر. சவுண்ட் கேட்கல. திருப்பி வந்து பாபு. إن شانئك هو الأبتر. இப்பதான் சரியா வந்தீங்க. 5 முறை பிள்ளையா வந்து போறேன். 6வது முறை சரியா வந்தீங்க. ஒன்றும் செய்யறாது. இப்படி ஓதுனா பிள்ளை ஒன்றும் செய்யறாது. 4வது பாபு ஃபர்ஸ்ட் டைம் சரியா ஓதணும். அல்லது ஒவ்வொரு முறை ஓதுனரும் ஒவ்வொரு பிள்ளை. அப்ப 3வது ஓதி முடிக்கிறதுல உங்களுக்கு 5 பிள்ளை வந்திக்குது. 2வது ஓதி முடிக்கிறதுல 3 பிள்ளை வந்திக்குது. அப்ப 5 3 8 பிள்ளை வந்துட்டு 3 வசனம் ஓதி முடிக்கிற 8 பிள்ளை வாரதுங்கிறது கூட. அப்துல்லா விளங்குதா? ஒரு வசனத்தை ஒரு பிள்ளை விடாம ஓதணும், மிச்சம் நல்ல. ஒரு பிள்ளை விட்டு ஓதினா குழப்பம். 2 3 பிள்ளை ஆகினா பெரிய குழப்பம். 4வது. فذلك الذي يدعو اليتيم. فذلك الذي يدعو اليتيم. 4வது முதலாவது சரியா. 5வது. قد أفلح من زكاها. 6வது. إن الإنسان لربه لكنود. 7வது. يوم يكون الناس كالفراش المبثوث. ما شاء الله. 8வது. كلا سوف تعلمون. كلا سوف تعلمون. 9வது. ويل لكل همزة لمزة. 10வது. لقد خلقنا الإنسان في كبد. لقد خلقنا الإنسان في كبد. ஏழாவது. என்னது உஸ்தாத்? ஏழாவது கொஞ்சம். يوم يكون الناس
كالفراش المبثوث بسم الله. جواب. بأن ربك أوحى لها சரி போதும் பல. بأن ربك أوحى لها ரெண்டாவது. وما أدراك ما ليلة القدر விலை. وما أدراك ما ليلة القدر மூன்றாவது. اقرأ باسم ربك الذي خلق குட். நாலாவது. أرأيت إن كان على الهدى விடை. அலல் என்ன ஐன் வந்திக்கா இல்ல அலிஃப் வந்திக்குதா? أرأيت إن كان على الهدى போதுங்க. நாலாவது. الذي كذب وتولى நாலாவது போதுங்க. நாலாவது. أرأيت إن كان على الهدى உத எத்தனை செகண்ட் நியூட்டனும்? தால எத்தனை செகண்ட் நியூட்டனும்? 2 செகண்ட் உஸ்தாத். 2 செகண்ட் உஸ்தாத். ஏன் 2 செகண்ட் நியூட்டனும்? அங்க மடி இருக்கு உஸ்தாத். ஆஹா, வசனத்துல கடைசியில மத்து வந்தா 2 செகண்ட் நியூட்டனும். யார் சொல்லுது? வசனத்துல கடைசியில மத்து வந்தா 2 செகண்ட் நியூட்டனும் என்று யாரு சொல்லி தந்த? இல்ல சார் 2 செகண்ட் மேல நீட்டி வைக்கணும் உஸ்தாத். 2 செகண்டுக்கு மேல நியூட்டன் என்று யார் சொல்லி தந்த? நான் சொல்லி தந்தேன். நானா சொல்லி தந்தேன் எப்படி? ம் 2 செகண்டுக்கு மேல நியூட்டனம் என்று யார் சொல்லி தந்த? ரெண்டாவது. கடைசி கடைசியில மது வந்த 2 செகண்ட் கூடுதலா நீட்டி வைக்கணும் உஸ்தாத். பிழை. விட பிழை. சரி, ரெண்டாவது நான் அந்த வேலை தரேன். நிறைய வேலை தரேன். சரி வராது. பிழை கூடுது. ரெண்டாவது. وما أدراك ما ليلة القدر வசனத்துல இடையில வந்தா மதுர அடையாளம் நீட்ட தேவையில்ல. அப்படியா? அதுராக்க நீட்டாம போதுன்னா சரி. அப்படியா? நீட்டணும் உஸ்தாத். இப்ப நீ நீட்ட இல்லையே. وما أدراك ما ليلة القدر கத்ரு அப்படித்தானே? தால கலக்க கூடாது. கத்ரு அப்படியா? قدر قدر கத்ரு அதான் தால் கலக்க கூடாது. கலக்கணுமா தேவையில்லையா?
கலக்கணும் உஸ்தாத். எப்படி தால கலக்கினா எப்படி உச்சரிக்கிறது? தா எப்படி உச்சரிக்கிறது? து பத்ரு ம் நான் பத்ரு கேட்ட கேள்வி இது அப்படியே ஓதுங்கன்னு சொல்லல, உச்சரிச்சு காட்டுங்கன்னு சொல்லல. கேள்வி கவனம் வழங்கணும். இந்த தால எப்படி கலக்கி உச்சரிக்கிறது? தால் ஒன்றுக்கு சுக்கூன் வைத்தால் அதனை எவ்வாறு கலக்கி உச்சரிப்பது? இதான் கேள்வி. விளங்கிச்சா கேள்வி? ம் எப்படி கலக்குறது? து ஆ? து து அப்படியா? து து அப்படியா? து பாத்தீங்களா எல்லாம் மறந்துட்டு நான் சொல்லி தந்திக்கிறேன். காஃப்ல கலக்கிறது எப்படி? காஃப்ல சுக்குன் வச்சா இது எப்படி கலக்கிறது? வ வ இல்லங்கல்ல, எல்லாம் மறந்தாச்சு. சாக்கு சுக்குன் வச்சா என்னது உஸ்தாத்? யார் பக்கத்துல? பெரிய பாக்கு சுக்குன் வச்சா எப்படி கலக்குறது? பாத்தீங்களா இத்தண்டா பிழையே, அது பேர் கலக்குதுல இல்ல, கலக்கி உச்சரிக்கிறது பிழை. பெரிய ஒரு வேலை உண்டு. முதலாவது கிளாஸ் நான் விளங்கப்படுத்திக்கிறேன். கலக்கி ஓதப்படும் எழுத்துக்கள் என்ற தலைப்புல இந்த கலக்கி ஓதுற எழுத்துக்கள் எல்லாத்தையும் எப்படி கலக்கி ஓதுறது என்று விளங்கப்படுத்திக்கிறேன். அது அவ்வளோத்தையும் பிரித்து பார்க்கணும். பார்த்து இந்த ஒர்க்கை சரியா செய்யணும், தார ஒர்க் சரியா செய்யணும். இந்த தால கலக்கிறதெல்லாம் பார்க்கணும். திருப்பி தால கலக்கிறதெல்லாம் நிறைய பிழை இது பார்க்கணும். இந்த மதுர கான்செப்டும் பிழை. இந்த மதுர நான் இதையும் சொல்லி தந்திக்கிறேன். சரியா? அடுத்த கிளாஸ்ல எல்லா கேள்வியும் கேட்பேன். இன்றைய கிளாஸ்ல விட்டு எல்லா கேள்வியும் கேட்பேன். ஓத விட்டு தான் கேட்பேன், சும்மா கேட்க மாட்டேன். ஓத போகல நீங்க பிள்ளையா ஓதுங்க தானே, அப்ப எல்லா கேள்வியும் வரும். ஆகவே நல்லா அம்மாட்ட கேட்டு அக்காட்ட கேட்டு நல்லா ரெடி ஆகி கொண்டு ஹோம் ஒர்க்கை செய்யணும். ரெடி ஆகிட்டு வரணுமா? கிளாஸ்ல பிழை விடுறது குறையணும், பிழைய குறைக்கணும். கிளாஸ்ல பிழை விடுறது கூடுது. இல்லைங்கண்ணா? தாத்தா ஜெயின் பண்ண சொல்லு.